சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லி தேய்பிறை சதுர்த்தி, அது அமாவாசைக்கு முன்னாடி நாளா இருக்கும். அந்த நாள்ல வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் பிரபலமானது, மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கக்கூடிய விரதம் இந்த ஒரு ஆண்டு காலம், ஒரு ஆண்டுக்குள்ள உங்களோட பிறவியில நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமைன்னு சொல்லலாம். இதை செய்தாலே உங்கள் பிறவின் பயனை நீங்க கழிச்சதுக்கான ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மகா சிவராத்திரி உள்ளது. சரிங்க, இந்த மகா சிவராத்திரி என்னைக்கு வருது, எதனால இந்த மகா சிவராத்திரி கொண்டாடுறோம், அதோட வரலாறு, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அதெல்லாம் என்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வணக்கம். மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா என்னைக்கு வருது போதும் பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தமிழ் மாதத்துல பாத்தீங்கன்னா மாசி மாதம் சொல்லுவோம். சரிங்களா? மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச, அதாவது தேய்பிறை சதுர்த்தி, அந்த சதுர்த்தி தொடங்குது பாருங்க. அன்னைக்கு ஒரு ஆழ்ந்த இருள் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அடுத்தது அமாவாசை. அப்ப இந்த ஆழ்ந்த இருள் சூழ்ந்த இடத்துல ஏன் இந்த மாசி மாதம் எடுக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த மாசி மாதத்தில் கோள்கள், இந்த கிரகங்கள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஜோதிடத்துல கிரகங்கள் இருக்குன்னு சொல்றோம். அந்த கிரகங்கள்லாம் ஒன்னா இருந்து ஒரு விதமான அலைகளை ஏற்படுத்தும்.